ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணுறப்ப நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வராமல் அதனால் சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வென்ட் ராங் அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னொரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 hour 24 hours வெயிட் பண்ணுங்கன்னு வரும். இந்த மாதிரி உங்கள் மொபைலில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு 3 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பை ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். அந்த 3 டிப்ஸையும் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அதில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆப் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்டு கேட்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளியர் கேட்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேட்சேவை கிளியர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, இப்போ நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸையே மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் ஆப் லிஸ்ட்டு ஒன்று காட்டும். அந்த ஆப்பில் நம்மளுடைய வாட்ஸ்அப் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்து அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து க்ரீன் ஆனில் இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்னு அர்த்தம், ஆனில் இல்லைன்னா வராதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ நான் வந்து அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் தான் நமக்கு வரக்கூடிய மெசேஜஸ், கால்ஸ் எல்லாமே வரும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த மெசேஜும் வரணும், அப்படி இல்லைன்னா கால் மூலியமாக வெரிஃபை பண்ணோம்னா அந்த காலும் வரணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து வெரிஃபை கோடு வரலைன்னா மூணாவதாக சொல்லக்கூடிய அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து வெரிஃபை ஆயிரும். இப்போ உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோமில் காண்டாக்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். க்ரோமில் போய் சர்ச் பண்ணிங்களாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே காட்டும், காண்டாக்ட் ஆஸ் காண்டாக்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அடுத்த பேஜுக்கு போகும். அந்த பேஜ் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஜிமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து வாட்ஸ்அப் சப்போர்ட் டீமுக்கு வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு உரிய ஆக்ஷனை கண்டிப்பாக எடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும். நீங்கள் எந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ வாட்ஸ்அப்பில் அந்த மொபைல் நம்பரை தான் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் நீங்கள் எந்த இமெயில் ஐடி வேணால் கொடுக்கலாம். இந்த இமெயில் ஐடி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்ளத்தை சொன்னதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சப்போர்ட் டீம்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற எந்த இமெயில் அட்ரஸ் வேணால் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ யூஸ் வாட்ஸ்அப்னு கேட்குறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பை ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறீங்களா, ஐஃபோனில் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஐஓஎஸில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இது. நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் என்டர் யுவர் மெசேஜ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஷோ ஆகுது, என்ன மெசேஜ் ஷோ ஆகுதுங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க. அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். அதை கொடுத்து தான் நம்ம வந்து இந்த இடத்துல வாட்ஸ்அப் சப்போர்ட் டீமுக்கு வந்து மெசேஜ் அனுப்ப போகிறோம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை வாட்ஸ்அப் நம்பர், இதை கவனமாக பார்த்துங்க. மை வாட்ஸ்அப் நம்பர் cannot work அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிகாஸ் இட்ஸ் ஷோயிங், உங்கள் மெசேஜில் என்ன ஷோ ஆகுதோ அதை இங்கே டைப் பண்ணணும். மை வாட்ஸ்அப் நம்பர் cannot work பிகாஸ் இட்ஸ் ஷோயிங் சம்திங் வென்ட் ராங் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணுறேன் இந்த இடத்துல. இதை கவனமாக பார்த்துங்க, ஏன்னா வந்து இந்த மெசேஜ் நீங்கள் அனுப்புகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக கிடைக்கும். மை வாட்ஸ்அப் நம்பர் cannot work பிகாஸ் இட்ஸ் ஷோயிங் சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு ஷோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபிக்ஸ் மை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண போகிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி டைப் பண்ணிங்க. என்ன உங்களுக்கு ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஜிமெயிலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும், வாட்ஸ்அப் சப்போர்ட் டீம்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். இங்கே நீங்கள் கரெக்டாக உங்கள் ப்ராப்ளத்தை சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்து சப்போர்ட் டீமில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மெசேஜை உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன் பாருங்கள். மை வாட்ஸ்அப் நம்பர் cannot work பிகாஸ் இட்ஸ் ஷோயிங் சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ஹெல்ப் டு ஃபிக்ஸ் மை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு இருக்கும், அது கொடுத்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் சென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட் டீம்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் சப்போர்ட் டீம் அப்படின்னு போட்டு ஒரு மெயில் வரும். அதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்ளத்தை பற்றி நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து வராமல் இருந்தாலும் சரி, இல்லை கால் வராமல் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சால்வ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.